இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று கேட்கப் போகும் கதை திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் படைப்பில் வெளிவந்த டேக் நம்பர் 2. கதைக்குள் செல்லலாமா? தண்டபாணி காத்திருந்தார். கைகளை பின்புறம் கட்டிக்கொண்டு ஹாலின் ஒரு மூலையிலிருந்து மறுமூலை வரை நடந்து நடந்து திரும்பினார். எலக்ட்ரானிக் கடிகாரத்தை பார்த்தார். 10:30. ஜன்னலுக்கு வெளியே சமுதாயம் சாப்பிட்டு முடித்து தூங்க தயாராய் இருந்தது. டெலிபோனை நோக்கி நடந்தார். அருகில் இருந்த புத்தகத்தை புரட்டி பார்த்துவிட்டு டயலை சுழற்றினார். விரலிலிருந்து விடுபட்டு ஆன்டி கிளாக் வைஸில் டயல் என்று தன் இடத்திற்கு வந்து சப்தம் மட்டும் அந்த ஹாலில் பெரிய சைஸில் ஒலித்தது. ஹலோ, நான் தான் சோபனாவோட அப்பா பேசுறேன். ஏமா, சாந்தின்னு அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கால, அவளுக்கு ஃபோன் இருக்கா? இல்லையா? சரி, அட்ரஸ் தெரியுமா உனக்கு? வெயிட் பண்றேன். பேனா எடுத்து மூடியை கழிற்று விட்டு காத்திருந்தார். சொல்லுமா, குறித்து கொண்டார். ரொம்ப தேங்க்ஸ்மா. ரிசீவரை வைத்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்தார். மாடிப்படி அருகே இருந்து அந்த குட்டி நாய் ஓடி வந்து அவர் மடியில் அமர்ந்து கொண்டது. அதன் தலையை தடவினார். ராமு என்றதும் வந்தவனிடம் தண்ணீர் கொண்டு வர சொல்லி குடித்தார். வாசலில் ஜீப் வந்து நின்ற சப்தம் கேட்டதும் எழுந்தார். காக்கி உடையில் உள்ளே வந்தவரை வாடா பாலு என்று கிட்ட போய் கையை பிடித்து கொண்டார். என்னாச்சு தண்டபாணி? என் ரூமுக்கு போயிடலாம் வா. அறையில் ஏர் கண்டிஷனர் இயங்கிக் கொண்டிருந்தது. தண்டபாணி கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்துவிட்டு, எனக்கு இப்ப என்ன சொல்றதுனே தெரியல பாலு என்றார். நிதானமா சொல்லு, விவரத்தை சொன்னாதான் உனக்கு நான் ஏதாவது செய்ய முடியும். திடீர்னு ராத்திரி 10:30 மணிக்கு காஃபி சாப்பிடறதுக்காக ஒரு போலீஸ்காரனை கூப்பிட மாட்டேனி. சொல்லு, சோபனா எங்க தூங்குறாளா? சோபனாவ காலையில இருந்து காணும் பாலு. வாட்? காணுமா? என்னப்பா நீ விளையாடுறியா? சின்ன பொண்ணாவ? அதனாலதான் எனக்கும் பயமா இருக்கு பாலு. எங்க போனா காலையில? காலையில நான் எழுந்திருச்சப்ப 8 மணி. வழக்கமா நான் ரூமை விட்டு வெளியில வந்தது குட் மார்னிங் சொல்லிட்டு ரெடியா நிப்பா. இன்னைக்கு இல்ல, தூங்கிட்டான்னு நினைச்சு அவ ரூமுக்கு போனேன். அங்கேயும் இல்ல. தோட்டத்துல பார்த்தேன், அங்கேயும் இல்ல. வீடு முழுக்க பார்த்தாச்சு, அவ எங்கேயுமே இல்ல. வேலைக்காரங்களை கேட்டா யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க. என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டா. எனக்கு கவலையா போச்சு. ஆபீஸ் போகல, மத்தியானம் வரைக்கும் வீட்லயே உட்காந்துருந்தேன், வரல. அப்புறம் அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்டுக்கும் போன் பண்ணி ஆள் அனுப்பியும் பார்த்தாச்சு பாலு. இப்ப ராத்திரி மணி 10:30. கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு. எனக்கு வயித்த கலக்குது பாலு. பாலு சிகரெட்டை கொளுத்தி கொண்டு நீட்டினார். தண்டபாணி மறுத்தார். நிதானமா இரு தண்டபாணி, சொந்தக்காரங்க வீட்டுல விசாரிச்சியா? விசாரிச்சுட்டேன். ஒவ்வொரு நிமிஷம் கடக்கிறப்பவும் எனக்கு பயமா இருக்கு பாலு. மை ஒன்லி டாட்டர். போலீஸுக்கு போறத பத்தி எனக்கு குழப்பமா இருந்துச்சு. வயசு பொண்ணு, நாளைக்கு கல்யாணத்தை பாதிக்கிற விஷயம் இல்லையா? அதனாலதான் பர்சனலா உன்னை கூப்பிட்டேன். சொல்லு பாலு, என்ன செய்யலாம்? எனக்கு எதுவுமே புரியல. நீ நினைக்கிறது தப்பு தண்டபாணி. மேட்ரு வெளியில விடாமலேயே சில சமயங்கள்ல போலீஸ் செயல்படதான் வேண்டியிருக்கும். காலையில ஒரு 10 மணி வரைக்கும் பார்க்கலாம். அப்புறம் ப்ராப்பரா என்கிட்ட வந்துடு. இப்ப அதுக்குள்ள கொஞ்சம் யோசிக்கலாம். கொஞ்சம் ஓப்பனா சொல்லு. சோபனாவை எதுக்காச்சும் திட்டினியா? கடுமையா கண்டிச்சியா? சோபனாவியா? நானா கண்டிக்கிறதா? உனக்கு தெரியாதா பாலு என்ன பத்தி? அவ முக சுண்டினாலே பதறி போயிடுவேண்டா. சோபனா ரொம்ப நல்லா பாத்துட்டியா? ஏதாவது லெட்டர் எழுதி வச்சிருக்காளா? பாலு, ஆர் யூ சீரியஸ்? யூ மீன் அவ என்னை விட்டு கோவிச்சுட்டு புறப்பட்டாங்கறியா? இன்னொரு தடவை அப்படி கற்பனை கூட பண்ணாத ப்ளீஸ். தண்டபாணி, நீ பாசமிக்க தகப்பனா இந்த விஷயத்த பாக்குற. ஏன் பார்வை அப்படி இல்ல. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இருந்தே ஆகணும் இல்லையா? சோபனா வீட்டுல இல்லைங்கிறது உண்மை. ஏன் இல்லைங்கிறது லாஜிக்கலா காரணம் கற்பிச்சு பாக்குற. சோபனா கிட்ட நீ புரிஞ்சுக்காத பகுதி ஏதாவது இருக்கலாம் இல்லையா? வா, அவ ரூம பாத்துடலாம். பாலு 10 நிமிஷத்திற்கு முன் சிகரெட்டாய் இருந்ததை ஆஸ்ட்ரேயினுள் அழுத்தி விட்டு எழுந்தார். நோ பாலு, அப்படி எதுவும் இருக்காது. எனக்கு அவளை தெரியும். என்கிட்ட எந்த கோபமும் இல்ல அவளுக்கு. அப்படி எதுவும் இருக்க வேண்டாம்னு தான் நானும் விரும்புறேன். வா. இருவரும் சோபனாவின் அறைக்கு வந்தபோது தண்டபாணி தயங்கி வாசலிலேயே நின்று விட்டார். பாலு உள்ளே வந்தார். மேஜை மேல் புத்தகங்கள் ஒழுங்காக அடுக்கப்பட்டிருந்தன. டிரெஸ்ஸிங் மேஜை மேல் எல்லா பொருட்களும் நீட்டாக இருந்தன. டிராயரில் நீல நிற லெட்டர் பேட், பேனாக்கள். லெட்டர் பேடை விரித்தார். ரெட் இஸ் ஆல்வேஸ் ரெட், கிரீன் இஸ் ஆல்வேஸ் கிரீன், யூ ஆர் நாட் ஆல்வேஸ் யூ என்று அத்தனை தாள்களிலும் அச்சிடப்பட்டிருந்தது. சோபனா எப்போது சோபனா இல்லையோ? அடுத்த டிராயரில் எதிர்காலத்தில் முத்திரை குத்து வாங்க போகிற நீல கடிதங்கள் இருந்தன. வந்த கடிதங்கள் அடுக்கப்பட்டு ரப்பர் பேண்ட் போடப்பட்டு இருந்தது. அவற்றை எடுத்தபோது அந்த அறையில் இருந்த டெலிபோன் ஒலிக்க ஆரம்பித்தது. தண்டபாணி போனை நோக்கி அவசரமாக ஓடி வந்தார். இரு தண்டபாணி என்று பாலு ரிசீவரை எடுத்தார். ஹலோ என்று மட்டும் சொன்னது ஒரு ஆண் குரல். ஹலோ என்று சொன்னார் பாலு. யார் பேசுறது என்பதில் கடுமை இருந்தது. யார் பேசணும்? மிஸ்டர் தண்டபாணி. தண்டபாணி தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் யாருங்கிறது இப்ப உங்களுக்கு முக்கியம் இல்ல. என்கிட்ட உங்களுக்கு தேவையான ஒரு சரக்கு இருக்கு. விலை பேசத்தான் கூப்பிட்டேன். என்ன சொல்ற? மிஸ் சோபனா பத்திரமா என்கிட்ட இருக்கான்னு சொல்றேன். மை காட், யார் நீ? எங்கிருந்து பேசுற?
டெலிபோன்ல இருந்து தான் பேசுறேன். மறுபடியும் கேக்குறீங்களே, நான் யாருன்னு தெரிஞ்சு என்ன லாபம் உங்களுக்கு? என்ன பாலு, என்ன இது என்று கிட்டே வந்த தண்டபாணியை என்று தடுத்தார் பாலு. சொல்லு, என்ன உன் நோக்கம்? ஏன் நோக்கம் இருக்கட்டும், பக்கத்துல யாரு? நான் பேசிட்டு இருக்கிறது தண்டபாணி கிட்ட இல்ல. மிஸ்டர் பாலு, நீங்க யாரா இருந்தாலும் சரி, தண்டபாணி சார் கிட்ட சொல்லுங்க. நான் போன் பண்ணி அவரை விசாரிச்சதா, என் பேரம் அவரோட தான். அப்புறமா நான் அவரை தொடர்பு கொள்றேன் என்று எதிர்முனை கட்டாகியது. ஹலோ, வைக்காதீங்க, ஹலோ ப்ளீஸ் ஸ்பீக் அப் என்று கத்தி பார்த்துவிட்டு சோர்வாய் ரிசீவரை வைத்தார் பாலு. இடியட், உன்னாலதான் எல்லாம். பேசிட்டு இருக்கிறப்ப நடுவுல நீ பேசினது கேட்டுடுச்சு, வச்சுட்டா. எத்தனை சுலபமா இப்பெல்லாம் கிட்னாப் பண்றாங்க. முருகா, என் குடும்பத்திலயா இப்படி எல்லாம் சோதனை? பேசாம நானே போன் எடுத்திருப்பேன். ஐயோ, அந்த பொறுக்கி என் கண்மணியை என்ன பாடு படுத்துறானோ, எங்க வச்சிருக்கானோ. பதறாத தண்டபாணி, மறுபடியும் அவன் போன் பண்ண வேண்டியிருக்கு. இது நல்லதுக்கு தான். சுலபமா எங்க இருந்து பேசுறான்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு சவால் விட்டுட்டான். அவனை பிடிக்காம விட போறது இல்லனா. அவனை நீ பிடிக்காம விடு. என் பொண்ணுல எனக்கு முக்கியம். வேணாம் பாலு, நீ விலகிடு. இந்த விவகாரத்துல குறுக்க வர வேணாம் தயவு செஞ்சு. அவன் என்ன கேட்க போறான்? நிச்சயமா பணம் தான். யாருக்காக நான் சம்பாதிச்சேன்? எல்லாம் அவளுக்காக. அவன் கேட்கறது கொடுத்துட்டு என் மகளை நான் மீட்டுக்கிறேன். வேணாம், எனக்கு போலீஸ் தலையீடு வேணாம். அது என் மகளுக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். பாலு சற்று கடுப்புற்றார். முட்டல் மாதிரி பேசாத. போலீஸோட திறமைய குறைச்சு மதிப்பு போடாத. ஒரு பைசா செலவில்லாம உன் பொண்ணை மீட்டு தர வேண்டியது ஏன் பொறுப்பு. மறுபடியும் அவ்வளவு சீக்கிரம் கூப்பிட மாட்டான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நான் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. 1 மணி நேரத்துக்குள்ள திரும்பி வர. அதுக்கு நடுவுல போன் அடிச்சா நீ எடுக்காத. வேலைக்காரன் யாரையாவது எடுக்க சொல்லு. இப்ப என்ன மணி 10:45. முதலாளி வெளியில போயிட்டாரு. 12 மணிக்கு தான் திரும்ப வருவார்னு சொல்ல சொல்லு. புரியுதா நான் சொல்றது? அதுக்குள்ள உனக்கு வரப்போற காலை ட்ரேஸ் பண்றதுக்கும் ரெக்கார்ட் பண்றதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேனா. சிகரெட் பாக்கெட்டையும் லைட்டரையும் பேன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு அவசரமாக கிளம்பினார் பாலு. எனக்கு என்னவோ நீ தலையிடுறது. ஷட் அப் தண்டபாணி, பயந்து சாகாத. பணம் வாங்குற வரைக்கும் சோபனாவை எதுவும் பண்ண மாட்டான். உன் சோபனாவை உன்கிட்ட ஒரு கீரல் கூட இல்லாம சேர்க்கிறேன். நம்பிக்கையாரு. எனக்கு நீ உதவினாதான் இதை நான் செய்ய முடியும். உதவ போவதில்லை என்று உள்ளுக்குள் சொல்லிக் கொண்டார் தண்டபாணி. போன் அடிச்சா 12 மணி வரைக்கும் நீ தொடவே தொடாத, ரைட்? நோ, நான் தான் போன் எடுக்க போறேன். போலீஸ் இதுல நுழைஞ்சிருக்குன்ட்டு அவனுக்கு தெரிஞ்சா நிச்சயமா அதனால என் மகளுக்கு தான் ஆபத்து. அவ எனக்கு முழுசா வேணும். எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரத்தான் போறேன். உன்னோட நான் ஒத்துழைக்க போறதில்ல. சாரி பாலு என்று மனதில் நினைத்துக்கொண்டு சரி பாலு என்றார் தண்டபாணி. 2 நிமிடத்தில் சீரலுடன் ஜீப் புறப்பட்டு சப்தம் கரைந்தது. தண்டபாணி போனை பார்த்தார். நான் பாலுக்கு தெரிவிச்சிருக்கவே கூடாது. பாலு மட்டும் வராம இருந்தா போன்ல நான் தான் பேசியிருப்பேன். இந்நேரம் என் மகளை விடுவிக்கிற முயற்சியில இறங்கியிருப்பேன். பிளடி பணம் எனக்கு பெருசு இல்ல, சோபனா தான் முக்கியம். தண்டபாணி வியர்வையை ஒற்றிக்கொண்டு பதற்றத்தோடு காத்திருந்தார். தூரத்தில் வழி கேட்டு ஒலி கொடுத்து கொண்டு வாகனங்கள், திரைச்சீலைகள் விடுபட்டு பறக்க துடித்தன. மேஜை மீது டைம் பீஸில் குருவி மறுபடியும் தானியம் தின்றது. கருப்பு டெலிபோன் அமைதி காத்தது. 11:15 டெலிபோன் அடித்தது. ஹலோ, நான் தண்டபாணி பேசுறேன். கல்கி ஆபீஸ் தானே அது? எடிட்டர் வேணும். ராங் நம்பர். எரிச்சலுடன் வைத்தார். அப்புறம் அடிக்கவே இல்லை. 12:15 பாலு வந்தார். என்ன தண்டபாணி, கால் வந்ததா? இல்ல பாலு. ஏதாச்சும் சாப்பிட்டியா? இல்லப்பா. வா கீழே போலாம், ஏதாவது சாப்பிடு. கீழே ஹாலுக்கு வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பிரெட்டும் ஆப்பிள் பழமும் பாலுவை எடுத்து வந்தார். சாவி கொத்தில் தொங்கின மீன் கத்தியை விரித்து பழத்தை நறுக்கி நீட்டினார். பால் எடுத்து வட்டுங்களையா என்றான் ஓரமாய் நின்ற ராமு. எடுத்துட்டு வா என்ற பாலு அவன் போனதும் சொன்னார். எல்லாம் செட் பண்ணியாச்சு. இதை பார் தண்டபாணி, உனக்கு என் மேல நம்பிக்கை வரல. நான் நுழைஞ்சதும் ராமுவை விசாரிச்சேன். நீ அவனுக்கு போன் அடிச்சா எடுக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவே இல்லை. ஆனா போன் அடிச்சது நீ எடுத்த. இந்த போனோட எக்ஸ்டென்ஷன் தானே மாடியில. சோ முதல்ல ஏன் வார்த்தையை நம்பு. நீ ஏன் தனிச்சு செயல்பட விரும்பாத. அந்த கால் ராங் நம்பர் தானே, சரியா? தலையாட்டினார் தண்டபாணி. நான் போலீஸ்கார தண்டபாணி, உன் நன்மைக்காகத்தான் நான் சொல்றேன். என்ன பாலு நன்மை? என் மகள் எனக்கு கிடைக்காம போறதா? அதை பத்தி தான் நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டனே. பாலு, எனக்கு பணம் போறது பெருசு இல்ல, ரைட்? ஆனா தெரிஞ்சு ஒரு குற்றவாளியை நம்ம விட்டுட முடியுமா? உன் திறமைய காற்றேன்னு என் மகளோட உயிரோட நீ விளையாடிடாத. அவனுக்கு நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டேங்கிறதும் நீ திட்டம் போடுறதும் தெரிஞ்சா தெரியாது அவனுக்கு. இப்ப நான் சொல்றது நீ கேளு. எந்த சமயமும் அவன் போன் பண்ணலாம். எடுத்து அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லாம என் பொண்ணு உன் பாதுகாப்புல இருக்காங்கிறதுக்கு என்ன அத்தாச்சின்னு நீ கேட்கணும். அவளை பேச சொல்லணும். ஏன்னா சோபனா காணோங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட எவனாவது சும்மா கூட போன்ல விளையாடி பார்க்கலாம் இல்லையா? உன் பொண்ணு பேசினானா அப்புறம் அவ சொல்ற எல்லாத்துக்குமே சரி சரின்னு சொல்லு. பேச்ச வளர்த்து, புரியுதா? என்றார் தண்டபாணி. பாலு சிகரெட்டின் புகையை பக்கவாட்டில் திருப்பி வெளியேற்றினார். தண்டபாணி வாஷ் பேஷனில் கை கழுவி கொண்டு வந்து அமர்ந்தார். சோபாவின் ஓரமாக உடலை சுருட்டி கொண்டு அந்த குட்டி நாய் உறங்கிக் கொண்டிருந்தது. காத்திருந்தார்கள். மணி 12:30, மணி 1,
மணி 1:30, மணி 2, மணி 2:30. டெலிபோன் ஒலிக்கவே இல்லை. காலை 7 மணிக்கு விழிப்பு வந்தவுடன் விட்ட இடத்திலிருந்து கவலையை தொடர்ந்தார் தண்டபாணி. ஒரு முழு ராத்திரி எவனோ ஒரு அந்நியன் வசத்தில் திருமணமாகாத இளம்பெண், அதிலும் அழகான இளம்பெண். பணத்துக்காக மிரட்ட ஒரு அயோக்கியன்ட்ட நேர்ம ஒழுக்கம் இதெல்லாம் எப்படி எதிர்பார்க்கறது? அவன் என் மகளை ஏதாவது... கடவுளே, அப்படியெல்லாம் எதுவும் நடந்திருக்க கூடாது. பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தார் பாலு. முகத்தை டர்க்கி டவலால் துடைத்துக் கொண்டே வந்து தண்டபாணியின் எதிரே அமர்ந்தார். தண்டபாணியின் மடியில் குதித்து உட்கார்ந்து கொண்ட நாய்க்குட்டியை அஸ்வாரஸ்யமாக பார்த்தார். ராமு ட்ரேயில் 2 கப் காஃபி கொண்டு வந்து நீட்டினான். எடுத்துக்க தண்டபாணி என்றார் பாலு. எனக்கு வேணா ராமு, என் மேல கோவமா இருக்கேன்னு தெரியுது. ராமு, பேப்பர் வந்திருந்தா எடுத்துட்டு வா என்று கூறிவிட்டு கைகளை உரசி கொண்டார் பாலு. தண்டபாணி எதுவுமே பேசவில்லை. அவன் தொடர்பு கொண்டுதான் ஆகணும். ராத்திரி அவன் போன் பண்ணதுக்கு நியாயமான காரணம் இருக்கு. அவன் பேசின போன் அவனோட வீட்டுல இல்லாம இருந்திருக்கலாம். காலையில பண்ணணும்னு தீர்மானிச்சிருக்கலாம். சும்மா மனசை போட்டு கொடைஞ்சுக்காத. அவன் விரும்புற பணம் அவன் கைக்கு வர்ற வரைக்கும் சோபனா டபுள் பத்திரமா இருப்பா. பாலு, அவ சின்ன பொண்ணா இருந்தா இத்தனை நான் கவலைப்பட மாட்டேன். புரியுது, எனக்கும் அந்த பயம் இருக்குது. ஆனா கவலைப்படுறதுனால இந்த நிலையில எதுவும் மாறிட போறதில்ல. நம்ம நல்லதையே நினைச்சாகணும். இப்போது டெலிபோன் ஒலித்தது. நாய்க்குட்டியை படக்கென்று கீழே விட்டுவிட்டு எழுந்தார் தண்டபாணி. இரு, கொஞ்சம் அடிக்கட்டும். நேத்து சொன்னதை நினைவுல வச்சுக்கோ. பேச்ச வளர்த்து என் மகளை பேச சொல்லுன்னு சொல்லு என்றார் பாலு. தண்டபாணி போனை எடுத்தார். விரல்கள் நடுங்கின. ஹலோ, நான் தண்டபாணி பேசுறேன். வீட்டு வாசல்ல தொங்குற லெட்டர் பாக்ஸ் திறந்து பாருங்க என்ற குரலுக்கு பின்னே இணைப்பு கட்டானது. தண்டபாணி ராங் நம்பர் என்று வைத்தார். ச்சே என்றார் பாலு. லெட்டர் பாக்ஸ்ல இவ்வளோ பணம் இந்த இடத்துல கொண்டு வந்து தந்துட்டு உன் மகளை விடுவிச்சுக்கொள் அப்படிங்கிற குறிப்பு தான் அவன் எழுதிட்டு போயிருக்கான். அப்படித்தான் இருக்கும். இதை இவன்ட்ட சொன்னா குற்றவாளியை பிடிக்கிறேன்னு என் மகளை பலி கொடுத்துருமா. இப்ப இந்த பாலுவை இங்கிருந்து முதல்ல நகர்த்தணும். நீ சொன்னது எல்லாம் ஞாபகம் இருக்கு பாலு. போன் வந்தா நான் அப்படியே பேசுறேன், உனக்கு தெரியப்படுத்துறேன். நீ வீட்டுக்கு போயிட்டு டியூட்டிக்கு போ. நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன். நான் வீட்டுக்கு போயிட்டு ஸ்டேஷன் போயிட்டு ஒரு 10-10:30 மணி வாக்குல வரேன். அதுக்குள்ள போன் பேசிட்டா வீட்டுக்கோ ஸ்டேஷனுக்கோ போன் பண்ணு. தெம்பாயிரு என்ன? பாலு புறப்பட்டு போனார். அவர் போன உடனே சாவியை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு விரைந்தார் தண்டபாணி. காரை துடைத்துக் கொண்டிருந்த ராமு, என்னையா செய்யணும் என்று வந்தார். நீ உன் வேலையை பார், ஒன்னும் இல்ல. காம்பவுண்ட் சுவரில் பதிக்கப்பட்டிருந்த கடித பெட்டியை அவசரமாக திறந்து உள்ளே பார்த்தார். ஒரு கேசட் இருந்தது, வேறு எதுவும் இல்லை. அதை எடுத்துக்கொண்டு அவசர நடையில் உள்ளே வந்து மாடிப்படிகளில் தாவியேறி தம் அறைக்கு வந்தார். கூடவே வந்த நாய்க்குட்டியை சுமாரு என்று அதட்டினார். போர்ட்டபிள் டேப் ரெக்கார்டரை எடுத்து மடியில் வைத்துக் கொண்டு படுக்கையில் அமர்ந்தார். ஏ பக்கத்தில் ஒரு பென்சில் குறி இருக்கவே அந்த பக்கத்தை போட்டு பதற்றத்துடன் பிளே பட்டனை அழுத்தினார். சில வினாடிகள் மௌனம். பிறகு அவன் பேசினான். தொழிலதிபர் தண்டபாணி அவர்களே, வணக்கம். இப்பவும் உங்க மகள் சோபனா இங்க சௌக்கியமா இருக்கா? அதை சொல்றதுக்காக போன் பண்ணா உங்க போன்ல யாரோ பாலுங்கிறவரு நான் தான் தண்டபாணிங்கிறாரு. அப்புறம் விசாரிச்சு பார்க்கையில தான் பாலு என்கிற இன்ஸ்பெக்டர் உங்க நண்பர்னு தெரிய வந்தது. அப்படி இருக்க மறுபடியும் போன்ல பேச எனக்கு என்ன மனநோயா? சரி போகட்டும், பிரச்சனைக்கு வரலாம். உங்க மக சோபனா நிச்சயமா உங்களுக்கு தேவைப்படுவான்னு நினைக்கிறேன். 7-8 இருந்தாலாவது சரி, ஒன்னு தொலையட்டும்னு விட்டுறலாம். ஒரே பொண்ணாச்சே, சொத்து முழுவதற்கும் வாரிசாச்சே. ஆகவே உங்களுக்கு உங்க மக வேணும். எனக்கு வாடகை மட்டும்தான் வேணும். உங்க மக என் பொறுப்புல தங்கியிருக்கிறதுக்கான வாடகை அதிகம் இல்ல. நிறைய கேட்பதற்கு நான் ஒன்னும் பேராசக்காரனும் இல்ல. ஒரே ஒரு லகரம் தான் வேணும். 100 தாளா வரிசை எண்கள் இல்லாம வேணும். எங்க எப்படி என்கிட்ட சேர்க்க போறீங்கிறதுக்கு முன்னாடி உங்க சந்தேகம் ஒண்ணு நான் தீர்க்க வேண்டியது என் கடமை. உண்மையிலேயே சோபனா ஏன் வசந்தா இருக்காங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? நியாயமான சந்தேகம். கொஞ்சம் நான் விலகிக்கிறேன். உங்க அருமை மக சோபனா இப்ப பேசுவா. சில வினாடிகள் மௌனம். பேசுடி, சொல்லு. உங்க அப்பா கிட்ட பணத்தை ரெடி பண்ண சொல்லு என்று அவன் முரட்டு குரலை தொடர்ந்து சோபனா அழுகையில் ஆரம்பித்தாள். என்ன மன்னிச்சிடுங்க டாடி, என்னால உங்களுக்கு கஷ்டம். உங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னப்ப நம்பி புறப்பட்டது ஏன் தப்புதான். டாடி, என்ன கொன்னுடுவேன்னு பயமுறுத்துறான் டாடி. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. படக்கென்று சோபனாவின் குரல் இடைமறிக்கப்பட்டது. ராமாயணம் படிச்சது போதும், போய் அப்படி உக்காருமா. மறுபடியும் அவன் பேச ஆரம்பித்தான். என்ன சார், நான் மேல தொடரட்டுமா? கொன்னுடுவேன்னு பயமுறுத்தினது உண்மைதான். ஆனா அதை நான் செய்ய மாட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த அழகு பதுமைட்ட வேற ஒரு நல்ல காரியம் கூட இருக்கு. நான் கேட்டபடி பணம் என் கைக்கு வந்துட்டா உங்க மகள் மேல என் நிழல் கூட படாது. போலீஸ்க்கு உதவி நாடி கோரிக்கை அனுப்ப வேணாம். அது புத்திசாலித்தனம் இல்லை. அப்புறம் உங்க இஷ்டம். சரியா காலையில 10 மணிக்கு நீங்க புறப்படணும். உங்களோட வெள்ள ஃபியட் TN நம்பர் 4476 எடுத்துட்டு
100 ரூபாய் நோட்டுகளா 10 கட்டுகளை ஒரு பார்சலா கட்டிக்கிட்டு அதை காரோட டிக்கில வைக்கிறீங்க. டிக்கியை பூட்டக்கூடாது, ஓகே? இப்ப காரை எடுத்துட்டு எக்மோர் வந்து ஹோட்டல் இம்பீரியல் வாசல்ல நிப்பாட்டுங்க. திரும்பி பார்க்காம உள்ள நடந்து போய் ஒமர் கையம் ரெஸ்டாரண்ட் அருகே இருக்கிற ஸ்டால்ல உங்க பிராண்ட் சிகரெட்டை வாங்கிக்கோங்க. திரும்பி காருக்கு நடந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பின்னாடி போலீஸ் வர்றாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு பிரேக். இப்போ நீங்க காரை எங்கேயும் நிறுத்தாம KK நகர் டெர்மினல் வரணும். போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எதிர்ப்புறமா வண்டியை நிறுத்திட்டு காரோட கண்ணாடிகள் எல்லாம் ஏற்றி பூட்டி வச்சுட்டு LIG ஃபிளாட்ஸ் நோக்கி நிதானமாக நடக்கணும். 3 சிகரெட்டை குடிக்கிற நேரம் வர நடந்துட்டு திரும்புங்க. இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் மக ஷோபனா உங்களுக்காக காத்திருப்பா. போயிட்டு வாங்க. போலீஸ் தலையீடு இருந்தாலோ இல்லை நீங்கள் வேற குறுக்கு வழிகள் ஏதாவது முயன்றாலோ ஷோபனா உங்களுக்கு ஷோபனா அப்படின்னு தான் கிடப்பா. 11 மணி வாக்கில் KK நகரில் காத்திருக்கேன். நீங்கள் புறப்பட வேண்டிய நேரம் 10 மணி. இத்துடன் வர்த்தக விளம்பர நிகழ்ச்சி முடிவடைகிறது. டேப் வெறுமனே சுழன்று கொண்டிருந்தது. டேப்பை ஆஃப் செய்துவிட்டு அவசரமாக நேரம் பார்த்தார் தண்டபாணி. 8 நெருங்கி கொண்டிருந்தது. இன்னும் 2 மணி நேரம்தான் இருக்கிறது. அதற்குள் பணம் ரெடி செய்தாக வேண்டும். அறையின் கதவை சாத்திக்கொண்டு சேஃப் லாக்கரை திறந்தார். 100 ரூபாய் நோட்டுக்கட்டுகளும் 50 ரூபாய் நோட்டுக்கட்டுகளும் நிறைய அடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் பெரும்பாலும் இன்னும் கைரேகை வைக்கப்படாத அச்சுமணம் மாறாத புதுக்கட்டுகள். வரிசையா என்ன இருக்கிறது வேண்டான்னு சொல்லியிருக்கானே. பழைய கட்டுகளாக பொறுக்கினார். 6 கட்டுகள் தேறின. இன்னும் 40,000 ரூபாய் தேவை. பழைய தாள்களாக. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஃபோன் செஞ்சா எத்தனை லட்சம்னாலும் எனக்கு கேட்காம தாங்களே நேரில் கொண்டு வந்து தர்ற அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கோபால் சாமியை பார்த்து வாங்கிக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தார் தண்டபாணி. பணம் வாங்கிட்டு திரும்பி வரப்ப பாலு வந்துட்டா உடனே நீ பணம் கொடுக்கக்கூடாதும்பா. அவனை வளைச்சு பிடிக்கிறேன் பாரு என் திறமையம்பா. இவன் திறமையை சோதிச்சு பார்க்கறதுக்கு நான் தயாரா இல்லை. எனக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு. கோபால் சாமிகிட்ட பணம் வாங்கிட்டு திரும்பி வீட்டுக்கே வராம நேரா அவன் சொன்னபடி ஹோட்டல் இம்பீரியல் போய் அவன் சொன்னபடி எல்லாத்தையும் செய்ய வேண்டியதுதான். தண்டபாணி பணத்தை ஒரு ஹேண்ட்பேக்கில் போட்டு வைத்துவிட்டு அவசரமாக குளித்தார். உடை மாற்றி கொண்டார். புறப்பட்டார். கீழே இறங்கி வந்து, ராமு, பாலு வருவான் இல்ல போன் செய்வான். ஒரு சொந்தக்காரங்க வீட்டுல ஷோபனா இருக்காளாம், அவளை அழைச்சிட்டு வர்றதுக்காக ஐயா போயிருக்காருன்னு சொல்லு. வெளியில் வந்தார். காரின் கதவை டிரைவர் திறந்து விட்டான். செல்லமுத்தோ, வண்டியை நானே ஓட்டிட்டு போறேன். நீ வீட்டுக்கு போயிட்டு மத்தியானத்துக்கு மேல வா. கூடவே வந்து காருக்குள் ஏறிய நாய்க்குட்டியை நோ டார்லிங் என்று தூக்கி டிரைவரிடம் கொடுத்தார். உள்ள கொண்டு போ. காரை ஸ்டார்ட் செய்து காம்பவுண்டை விட்டு வெளியேறி சாலையில் இறங்கினதுமே வேகம் எடுத்தார். தண்டபாணி வீட்டிலிருந்து தம் பைக்கில் புறப்பட்ட பாலு தம் வீட்டுக்கு வருவதற்கு முன் வழியில் நின்று 2-3 பத்திரிகைகளை வாங்கிக் கொண்டார். அப்புறம் 2 சிக்னல் சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு காத்திருந்தார். வீட்டிற்கு வந்ததும் மனைவி செய்தி வைத்திருந்தார். ASI கூப்பிட்டாரு. வந்தோடனே உங்களுக்கு கூப்பிட சொன்னாரு. ரொம்ப அர்ஜென்ட்னு சொன்னாரு. போலீஸ்காரனுக்கு எப்பவுமே நிதானமா நியூஸ் வர்றதில்ல, எல்லாம் அர்ஜென்ட் தான் என்று சிரித்துக்கொண்டே, பசங்க ஸ்கூலுக்கு போயாச்சா என்று கேட்டுவிட்டு டெலிபோனை எடுத்து தேனாம்பேட்டை ஸ்டேஷனை தொடர்பு கொண்டார். ஹலோ, நான் பாலு பேசுறேன். குட் மார்னிங் சார், ராமரத்னம் பேசுறேன். உங்களுக்கு ஒரு அவசரமான மெசேஜ் வந்துச்சு. சென்ட்ரல் ஈஸ்ட் டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில இருந்து மிஸ்டர் பரமசிவம் 20 நிமிஷம் முன்னாடி போன் பண்ணிருக்காரு. நான் உங்களுக்கு கன்வே பண்றதுக்காக முயற்சி செஞ்சேன், நீங்க இல்ல. கட்ட ஹிஸ்டரி, விஷயத்த சொல்லுங்க சீக்கிரம். நீங்க கொடுத்த நம்பருக்கு 25 நிமிஷம் முன்னாடி ஒரு லோக்கல் கால் வந்திருக்கு. ஒரே ஒரு வரி கான்வர்சேஷன் மட்டும்தான் நடந்திருக்கு. அதனால எந்த நம்பர்ல இருந்து வந்த கால்ங்கிறத ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல. என்ன சொன்ன அந்த வரியில? வெயிட், அவர் சொன்னதை நான் அப்படியே எழுதி வச்சிருக்கேன். வீட்டு வாசல்ல தொங்குற லெட்டர் பாக்ஸை திறந்து பாருங்க. அவ்வளவுதான். அதுக்கு ரிப்ளை ராங் நம்பர், கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. மை காட், தேங்க்யூ வெரி மச் என்று போனை வைத்தார் பாலு. முகம் சிவந்தது, காதோரம் சூடாகியது. பிளடி தண்டபாணி, நான் அங்க இருந்தபோது வந்த காலை ராங் நம்பர்னு பொய் சொல்லி தனியா மகளை மீட்க போயிட்டியா? நோ, நான் அத்தனை மடையன் இல்லைங்கிறது உனக்கு தெரியணும். போலீஸோட சக்தி என்னங்கிறத நீ உணரணும். உனக்கு தேவை உன் பொண்ணு, எனக்கு தேவை குற்றவாளி. டிஃபன் சாப்பிட வரீங்களா என்று வந்த மனைவியிடம், சாரி டியர், நேரம் இல்லை போ என்று விட்டு ரிசீவரை எடுத்தார். ஹலோ, யார் பேசுறது? வீட்டுல வேலை பார்க்குற ராமு பேசுறேன். நீங்க யாருங்கயா? ராமு, நான் தான் பாலு பேசுறேன். தண்டபாணியை பேச சொல்லு. ஐயா இல்லீங்களே. இல்லையா? எங்க? சின்ன வண்டி எடுத்துக்கிட்டு இப்பதான் வெளியில புறப்பட்டு போனாரு. நீங்க போன் பண்ணா சொல்ல சொன்னாரு. ஷோபனாமா அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல தான் இருக்காங்களாம். அவங்களை அழைச்சிட்டு வர்றதுக்காக போறதா சொல்ல சொன்னாரு. ஷெட். என்னங்கயா? ஒன்னும் இல்ல, வச்சுடு, நேர்ல வந்து பேசுறேன். பாலு உடனே கழற்றி வைத்திருந்த கடிகாரத்தை கட்டிக்கொண்டு வாசலுக்கு பாய்ந்து பைக்கை ஸ்டார்ட் செய்தார். லெட்டர் பாக்ஸ்ல அவன் செய்தி வச்சிருக்கான். அதன்படி செயல்படதான் இவன் புறப்பட்டு போயிருக்கான். அவன் கடிதம் மூலம் ரான்சம் நோட் எழுதியிருந்தா எத்தனை விஷயங்கள் இதுல இருக்கு. கையெழுத்து, அது மூலமா அவனோட மனநிலை, கைரேகை, பாஷை எழுதுற விதம், உபயோகப்படுத்தின சொற்கள் எல்லாம் காட்டி கொடுக்கும் அவன் எந்த பகுதியை சேர்ந்தவன்னு. உபயோகப்படுத்தின காகிதம் கூட ஒரு லீடா அமையலாம். இத்தனை இருக்கையில என் கவனத்துக்கு கொண்டு வராம இவன் மடத்தனமா அவனோட ஆணைகளுக்கு கட்டுப்பட்டு
நோ நோ மோ கிட்னாப்பிங். அவனை விடுறதா இல்லனா. தண்டபாணியின் வீட்டுக்குள் நுழைந்ததும் ராமுவை அழைத்தார் பாலு. என்னங்கயா? இத பார், வாசல்ல இருக்கிற லெட்டர் பாக்ஸ தண்டபாணி திறந்தானா நான் போனதுக்கு அப்புறமா? ஆமா சார். திறந்து என்ன எடுத்தா? அதை நான் பார்க்கல. ஆனா எனத்தையும் எடுத்துக்கிட்டு கிடுகிடுன்னு மாடிக்கு போய் அவர் ரூம் கதவை சாத்திட்டாரு. பாலு மாடிப்படிகளில் வேகமாக ஏறினான். தண்டபாணியின் அறைக்குள்ளே வந்து மேஜையை நெருங்கி அவசர அவசரமாக ஆராய்ந்தார். அடுக்கப்பட்டிருந்த புத்தகங்களை பிரித்து பார்த்தார். அவர் எதிர்பார்த்த மாதிரி கடிதம் எதுவும் இல்லை. டிராயர்களை இழுத்து பார்த்துவிட்டு திரும்பிய போது படுக்கையின் மீது கிடந்த டேப் ரெக்கார்டர் கண்ணில் பட்டது. நேத்தைக்கு இந்த டேப் ரெக்கார்டரிங் இல்லையே, ஷெல்ஃப்ல அல்லவா இருந்துச்சு. இப்போ இது படுக்கையில் இருக்குன்னா டேப் ரெக்கார்டரை எடுத்தார், ஆன் செய்தார். என்று மௌனம். ஆஃப் செய்துவிட்டு ரிவர்ஸ் செய்துவிட்டு ஆன் செய்தார். குறுக்கு வழி வேலைகள் செய்ய முயன்றாலோ ஷோபனா உங்களுக்கு ஷோபனா என்றுதான் கிடப்பா. 11 மணி வாக்குல KK நகர்ல காத்திருக்கேன். நீங்க புறப்பட வேண்டிய நேரம் 10 மணி. இத்துடன் வர்த்தக விளம்பர நிகழ்ச்சி முடிவடைகிறது. படுக்கையில் உட்கார்ந்து முழுவதையும் ரிவர்ஸ் செய்து ஆரம்பத்திலிருந்து பொறுமையாக கேட்டார் பாலு. மணிக்கட்டை திருப்பி பார்த்தார். 8:45. நிறைய நேரம் இருக்கு, சிந்திக்க அவகாசம் இருக்கு. சிந்தித்தார். என்ன செய்யலாம்? இந்த பிளாக்மெயில ஈடுபட்டிருக்கவன் கொஞ்சம் அசாதாரணமானவன், கொஞ்சம் விளைவுகளை யோக செஞ்சு திட்டமிடுறவன், புத்திசாலி. போன்ல முதல்ல நான் பேசணும்னு வச்சுட்டு விசாரிச்சு நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனுக்கு உதறல் இல்லை. போலீஸ் நம்பர் தலையிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சப்புறமும் பயம் இல்லை. புத்திசாலித்தனமா போன்ல சொற்பமா பேசிட்டு மீதிய டேப்ல பேசி பாக்ஸ்ல போட்டிருக்கான். இம்பீரியர் ஹோட்டல் வாசல்ல போலீஸை மப்டியில நிக்க வைக்கணும். ஆனா வேணாம், அவனுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாது. KK நகர் போஸ்ட் ஆபீஸ்ல பக்கத்துல கார் அனாதையா இருக்கும்போது வரப்போறான். டிரைவர் உடையில சொந்த வண்டி போல டிக்கியை திறந்து பண பார்சலை எடுத்துட்டு போறான். இதுதான் அவன் திட்டம். பேர் தெரியாத குற்றவாளியே, உன் திட்டப்படி எல்லாம் நடக்க போகுது. ஆனா பண பார்சலோட நீ போய் சேர போறது உன் வீட்டுக்கு இல்ல, கம்பிகளுக்கு பின்னால உன்னை வச்சு உன் உதட்டிலேருந்து உண்மையை கறக்கிற வித்தை என்கிட்ட இருக்கு. பாலு எழுந்து போய் போன் அருகில் அமர்ந்தார். ஹலோ, நான் பாலு பேசுறேன். ராமரத்னமா? அருணகிரின்னு வரல? சரி பரவாயில்ல, 3 கான்ஸ்டபிள மப்டியில KK நகருக்கு அனுப்பி வைங்க. ஜீப்பெல்லாம் வேணாம், KK நகர் போஸ்ட் ஆபீஸ் உள்ள எனக்காக வெயிட் பண்ண சொல்லுங்க. சரி, டைம் சொல்ல மறந்துட்டேன், அவங்களை இப்பவே அனுப்ப வேணாம். சரியா 10 மணிக்கு அங்க இருக்கிற மாதிரி அனுப்பினா போதும். போனை வைத்து விட்டு எழுந்தார். பைக்கை எடுத்துக்கொண்டு நேராக வீட்டிற்கு வந்து காக்கி உடைகளை கழட்டி ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு வேஷ்டி கட்டி கொண்டு மேலே ஜிப்பா ஒன்றை போட்டுக்கொண்டார். ரிவால்வரை பெல்ட் உரையிலிருந்து நீக்கி இடுப்பில் சொருகி கொண்டார். கூலிங் கிளாஸ் ஒன்றை எடுத்து அணிந்து கொண்டு கண்ணாடிக்கு முன் நின்று பார்த்தார். என்னை இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களை தவிர வேறு எவனுமே என்ன சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்னு கற்பனை கூட பண்ண மாட்டான். டிஃபன் சாப்பிட்டு விட்டு செருப்பணிகையில் மணி 9:30. பைக்கை உபயோகிக்காமல் டாக்ஸியை அழைத்து ஏறிக்கொண்டார். மனிதர்கள் காய்த்து தொங்க பஸ்ஸால் ஒரு பக்கமாய் சாய்ந்து கொண்டு சென்றனர். செயற்கை மழை முயற்சிக்காக ஒரு மேகத்தை கூட விட்டு வைக்காமல் எழுதாத காகிதமாய் சுத்தமாய் இருந்தது வானம். பெல்லடிக்கவே தேவையில்லாமல் சாலையோரங்களில் நிற்கும் சுவர்கள் முழுக்க ஜெயலலிதா பேசுவார், வருகிறது முந்தானை முடிச்சு, சிறப்பான டியூஷனுக்கு XYZ டியூட்டோரியல்ஸ், பாரத பிரதமரே வருக வருக. KK நகர் போஸ்ட் ஆபீஸ்க்குள் பாலு நுழைந்த போது மணி 10 2 நிமிடம். காத்திருந்த மப்டி காவல்காரர்கள் அவரை நெருங்கி வந்தார்கள். மணி, நீங்க அசோக் பில்லர் இருக்கு பாருங்க, அந்த இடத்துக்கு பக்கத்துல ஏதாச்சும் டீ கடையில இருங்க. TNO 4476ங்கிற வெள்ளை ஃபியட் வண்டி வந்தாலோ போனாலோ உடனே அதை அப்சர்வ் பண்ணணும். பக்கத்துல ஒரு டாக்ஸிக்காரர் கிட்ட பேசி ரெடியா வச்சுக்கோங்க. நான் ஓடி வந்தா டாக்ஸி உடனே புறப்படுற மாதிரி இருக்கணும், புரியுதா? இன்னும் 1/2 மணி நேரம் இல்ல 3/4 மணி நேரம் கழிச்சுதான் வண்டி வரும்னு எதிர்பார்க்கிறேன். நீங்க போங்க என்று ஒருவரை அனுப்பினார். மற்ற இருவரையும் பார்த்தார். நீங்க 2 பேரும் இந்த போஸ்ட் ஆபீஸ் வாசல்ல கையில பேப்பரை விரிச்சிட்டு சும்மா பேசிட்டு இருங்க. எதிர்க்கத்தான் அந்த வண்டி வந்து நிக்க போகுது. அது வந்து நின்று ஓட்டிட்டு வரவர் இறங்கி காரை பூட்டிட்டு நடந்து போனதும் காரோட டிக்கியை திறந்து அங்க இருக்கிற பார்சல் எடுப்பான் ஒருத்தன். அவன் நமக்கு முழுசா வேணும். அவன் எதுல வரப்போறான், எங்கிருந்து வரப்போறான் எதுவுமே தெரியாது. நாம அலர்ட்டா இருக்கணும், அவனை பிடிச்சே ஆகணும் என்று கூறிவிட்டு நகர்ந்தார் பாலு. அவர்கள் இருவரும் வெளியே வந்து சாலைக்கு அருகே சிமெண்ட் பிளாட்ஃபார்ம் பக்கத்திலே அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டு காத்திருந்தார்கள். பாலு ஒரு சிகரெட்டை எடுத்து புகைத்துக் கொண்டு சாலையில் சற்று தூரம் நடந்தார். இலைகளை உதிர்த்துவிட்டு எலும்பு கூட நின்ற ஒரு மரத்தின் அடியில் நின்று கொண்டார். இங்கிருந்து குற்றம் நடக்கப் போகிற ஸ்பாட்டை தெளிவாக பார்க்க முடிந்தது. காத்திருந்தார். பேனா கத்தியை விரித்து மரத்தின் அடியில் கீற ஆரம்பித்தார். 10:45க்கு வந்தது அந்த வெள்ளை ஃபியட். போஸ்ட் ஆபீஸின் எதிர்ப்பக்கம் சத்தமில்லாமல் நின்றது. தண்டபாணி கீழே இறங்கினார். கதவின் கண்ணாடியை ஏற்றிவிட்டார். கதவை பூட்டினார். ஒரு பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு சிகரெட் ஒன்றை எடுத்து உதட்டில் வைத்து கொளுத்தி கொண்டார். LIG பிளாட்ஸ் நோக்கி நிதானமாக நடக்க தொடங்கினார். பாலுவும் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு மரத்தை விட்டு விலகினார். கார் நிற்கிற பக்கத்திற்கு எதிர்பக்கத்தில் நிதானமாக போஸ்ட் ஆபீஸை நோக்கி நடந்தார். மிக மிக அவசரமில்லாமல். 5 நிமிடங்கள். இதோ இதோ வரப்போகிறான்.
பாலு போஸ்ட் ஆபீஸை நெருங்கினார். 2 கான்ஸ்டபிள்களும் பேப்பரை கையில் வைத்துக்கொண்டு இமைகளை உயர்த்தி காரையே பார்த்து கொண்டார்கள். பாலு சற்று தள்ளி நடந்து போய் ஒரு டீ கடையில் நின்று டீ ஆர்டர் செய்தார். 2வது சிகரெட் குள்ளமாகி கொண்டிருந்தது. 10 நிமிடங்கள். இந்த வினாடியில் அவன் வரப்போகிறான். குடித்து முடித்து டீ கிளாஸை திருப்பி கொடுத்தார். முகத்தில் லேசாய் ஒரு குழப்ப ரேகை ஓடியது. ஏன் இன்னும் அவன் ஆழக்கானோம்? காரை யாருமே அண்டலையே. 20 நிமிடங்களுக்கு பின் தூரத்தில் தண்டபாணி காரை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார். மை காட், இவன் கூட திரும்ப வந்துட்டான். இன்னும் பார்சல் எடுக்க யாரும் வரலையே. ஒருவேளை போலீஸ் இங்க காத்துட்டு இருக்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டானோ? நோ, நிச்சயமா அதுக்கு வாய்ப்பில்லை. அப்புறம் எப்படி? தண்டபாணி தம் காரை நெருங்கிவிட்டார். கதவை திறந்தவர் கொஞ்சம் நிதானித்தார். சாலையை ஒரு தரம் பார்த்து கொண்டு காரின் பின்புறம் வந்தார். டிக்கியை திறந்து உயர்த்தி பார்ப்பது இங்கிருந்து நன்றாகவே தெரிந்தது. பின் மறுபடியும் டிக்கியை மூடினார். காருக்குள் டிரைவர் சீட்டில் அமர்ந்து கொண்டு ஸ்டார்ட் செய்ததும் பாலு மேலும் குழப்பமுற்றார். டிக்கிக்குள்ள பார்சல் அப்படியே இருக்கிறத பார்த்தா நியாயமா அவன் என்ன செய்யணும்? ஏன் அவன் இன்னும் எடுத்துட்டு போகலன்னு கவலைப்பட்டிருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கலான்னு எந்த பக்கமாவது நடந்திருக்கணும். அதை விட்டுட்டு சகஜமா காரை கிளப்புறானே. பாலு வேகமாக நடந்து டாக்ஸியை ஏற்பாடு செய்து வைத்துக் கொண்டு காத்திருந்த கான்ஸ்டபிளை அடைந்தார். எங்க டாக்ஸி? இதோ, நான் இதுல போறேன். நீங்க 3 பேரும் ஸ்டேஷனுக்கு போயிடுங்க. தேவைப்பட்டா கூப்பிடுறேன் என்று விட்டு தயாராக இருந்த டாக்ஸியில் ஏறிக்கொண்டார். அது போகுதே, அந்த வெள்ளை ஃபியட், அது பின்னாடியே போப்பா என்று கூறிவிட்டு யோசிக்க ஆரம்பித்தார். தண்டபாணியோட இந்த நடவடிக்கைக்கு காரணம் என்ன? டேப்ல சொன்னதை தவிர வேற ஏதாவது விசேஷமான குறிப்பு ஏதாவது சொன்னானா? வாய்ப்பில்லையே. முன்னால் போன கார் தண்டபாணியின் பங்களா நோக்கி அதற்கான பாதைகளில் திரும்பிக் கொண்டிருந்தது. டாக்ஸி காப்பி அடித்தது. அரை மணி நேரத்திற்கு பிறகு தண்டபாணியின் பங்களாவின் வாசலிலேயே டாக்ஸியை அனுப்பினார் பாலு. உள்ளே போர்டிகோவில் வெள்ளை ஃபியட் இளைப்பாரி கொண்டிருந்தது. பாலு சகஜமாய் உள்ளே நுழைந்தார். உள்ளே ஹாலில் சோஃபாவில் புதைந்து கொண்டு தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த தண்டபாணி இவரை பார்த்ததும் சிரித்தார். வா பாலு, உட்காரு. எங்க சோபனா? சொந்தக்காரங்க வீட்ல இருந்து அழைச்சிட்டு வந்துட்டியா? வர்ற வழியில ஒரு ஃப்ரெண்டு வீட்ல இறங்கிட்டா, கொஞ்ச நேரத்துல வந்துடுவா. உட்காரு பாலு. அமைதியாய் உட்கார்ந்தார் பாலு. தண்டபாணி, இந்த பொய்யை என் நண்பனா இல்லாம வேற யாராவது சொல்லி இருந்தா பாதி பல்லு வாயிலிருந்து வெக்கேட் பண்ணிருக்கும். சொல்லு, டேப்ல உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் தவிர வேற உனக்கு உண்டா? பாலு, உனக்கு எல்லாம் போட்டு கேட்டாச்சு. இவ்வளவு நேரம் கேகே நகர்ல நான் காத்துட்டு இருந்தேன் இதே ட்ரெஸ்ல. பண பார்சல் அவன் எடுக்க வரவே இல்லையே. ஏன் எடுக்க வரலையா? அப்ப டிக்கிய திறந்து காக்கா குருவி ஏதாவது தூக்கிட்டு போச்சா என்ன? என்ன சொல்ற? என்ன சொல்றது? திட்டமிட்டபடியே அவன் செயல்பட்டிருக்கான். அவன் சொன்னபடியே நானும் நடந்துகிட்டேன். 3 சிகரெட் குடிக்கிற நேரம் நடந்துட்டு திரும்பி வந்தேன். டிக்கிய திறந்து பார்த்தேன், பார்சல் இல்ல. எடுத்துக்கிட்டான் அந்த நேரத்துல. நான் புறப்பட்டு வந்துட்டேன். இப்ப கொஞ்ச நேரத்துல சோபனா வந்துடுவா. தலையை பீத்து கொண்டார் பாலு. மை காட், அவன் எத்தனை பெரிய சாமர்த்தியசாலி. கேகே நகருக்கே அவன் வரல. போலீஸ் தலையிட்டா கூட பாவலா காட்டுறதுக்காக இந்த திட்டம். இம்பீரியல் ஹோட்டல் வாசல்லையே பார்சல் எடுத்துக்கிட்டான். டாமிட். பாத்தியா, என்னமோ திறமை அது இது. நீயே உன்னை விட அவன் திறமைசாலியா இருக்கான் பாரு. எங்க எடுத்தா என்ன, பணம் அவன் கைக்கு போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல சோபனா திரும்பி வந்துடுவா. பாலு அமைதியாய் இருந்தார். உள்ளே குமுறல்கள் புறப்பட்டன. தன்மேலேயே எரிச்சல் ஏற்பட்டது. இதை யூகிச்சிருக்கணும். சே. பாலு எழுந்து நின்றார். தண்டபாணி, உன்னை பொறுத்த வரைக்கும் பணம் போனது பெருசா இல்ல. ஆனா நான் இதை அவமானமா உணர்றேன். இது சவால். சோபனா வரட்டும், அவளை முழுக்க முழுக்க விசாரிக்கிறேன். கேசட்ல அவன் கைரகை இருக்கு. அவன் குரல் எனக்கு தெரியும். ஒரே வாரம், ஜஸ்ட் ஒரே வாரம் அவனை பிடிக்கிறேன். அமைதியா இருபாலு, உணர்ச்சி வசப்படாத. முதல்ல சோபனா வரட்டும், அதுக்கப்புறம் நீ அவனை பிடிக்கிறதுக்கு எந்த உதவி வேணாலும் நான் செய்யறேன். எதுக்கும் இருக்கட்டும்னு உனக்காக ஒரு உதவி செஞ்சு வச்சிருக்கேன். என்ன? பால் பாயிண்ட் பேனாவால மொத்தம் 20 நோட்ல சின்னதா காட் பிளஸ் யூன்னு எழுதியிருக்கேன். தேங்க்யூ தண்டபாணி. வரிசையா எழுதலையே? இல்ல, அங்கங்க சில நோட்டுகள்ல. அவன் இதை கவனிக்கலனா இது நமக்கு உபயோகப்படும் ரொம்ப. சோபனாவை சொன்னபடி அவன் விடுவிச்சிடுவாங்கிறது ஒரு நம்பிக்கை தான் நமக்கு. பார்க்கலாம் என்ன செய்யறான்னு. நீ வேற என்ன பயமுறுத்தாத. சோபனாவுக்காக இருவரும் காத்திருந்தார்கள். 2 மணி நேரம் கழித்து டெலிபோன் ஒலித்தது. தண்டபாணி எடுத்தார். தேங்க்யூ மிஸ்டர் தண்டபாணி, உங்க மகள் லெட்டர் பாக்ஸ்ல இருக்கா என்று அவன் பேசிவிட்டு வைத்து விட்டான். பாலுவிடம் அவன் சொன்னதை சொல்லிவிட்டு பரபரப்பாய் வாசலுக்கு விரைந்தார் தண்டபாணி. கூடவே ஓடினார் பாலு. லெட்டர் பாக்ஸிற்குள் சற்று கனமான ஒரு சின்ன பார்சல் இருந்தது. அதை அவசரமாக எடுத்து பிரிக்க போனார் தண்டபாணி. இங்க பிரிக்க வேணாம், உள்ள போயிடலாம் வா. என்னடா இது, எனக்கு புரியலையே. இருவரும் தண்டபாணியின் அறைக்குள் வந்தார்கள். பாலு பார்சலை பிரித்தார். உள்ளே ஒரு கேசட்டும் 2 கவர்களும் இருந்தன. ஒரு கவரின் மேல் திரு தண்டபாணி அவர்களுக்கு என்று தமிழில் டைப் செய்யப்பட்டிருந்தது. மற்றொரு கவர் ஒட்டப்படாமல் திறந்தே இருந்தது. கவரின் மேல் திரு போலீஸ் கமிஷனர் தமிழ்நாடு என்று கையெழுத்தில் இருந்தது. இந்த கையெழுத்து என் மகளோடதுப்பா என்றார் தண்டபாணி. இரு பார்க்கலாம், பதறாத என்று முதலில் தண்டபாணிக்கு எழுதப்பட்ட கவரை கிழித்து காகிதத்தை எடுத்தார். உள்ளே கடிதம் டைப் செய்யப்பட்டிருந்தது தமிழில். வணக்கம்,
நான் சொன்னபடி கேட்டு பணத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க சோகமான சூழ்நிலையில நான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினதுக்கு மன்னிச்சிடுங்க. பெண்ணை பெத்துட்டா மட்டும் போதாது, வழக்கமும் தெரியணும். அதிக செல்லம் நல்லதுக்கு இல்லைன்னு இனியாவது உணர்ந்துக்கோங்க. இனி உணர்ந்து என்ன பயன்? முந்தா நாள் கடற்கரை ஓரமா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கைப்பை கிடைச்சது. அதுக்குள்ள கமிஷனருக்கான கடிதமும் கேசட்டும் இருந்தது. தவிர உங்க விலாசமும் இருந்தது. என் மூளை திட்டம் போட்டுச்சு. விளைவு, உங்க சொத்துல 1 லட்சம் மைனஸ். உங்க மகளோட ஆத்மா சாந்தி அடைவதாக. இறந்து போனவளுக்காக பணம் கொடுத்த வள்ளலே வாழ்க. வியர்த்து போனார் தண்டபாணி. என்னடா இது, இறந்து போயிட்டாளா? கடவுளே, எனக்கு மயக்கம் வருது. இது தண்டபாணி, மத்ததையும் பார்த்துட்டு தீர்மானத்துக்கு வரலாம். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு என்ற பாலு கமிஷனருக்கு என்றிருந்த கவருக்குள் இருந்த காகிதத்தை எடுத்து பிரித்தார். குண்டு குண்டான கையெழுத்தில் நேராக எழுதப்பட்டிருந்தது. சோபனாவோட கையெழுத்து தான் இது. படிக்கிற இரு. உயர்திரு போலீஸ் கமிஷனர் அவர்களுக்கு தொழிலதிபர் தண்டபாணியின் மகள் சோபனா எழுதி கொண்டது. காதலில் ஏற்பட்ட தோல்வியின் காரணமாக கடலில் குதித்து நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். இந்த முடிவுக்கு யாரும் காரணமில்லை. இத்துடன் இருக்கும் கேசட் ஒன்றை தயவு செய்து என் தந்தையிடம் சேர்ப்பித்து விடுங்கள். நன்றியுள்ள சோபனா. சோபனா என்று கத்தினார் தண்டபாணி. சும்மா இரு தண்டபாணி, இப்பவும் என்னால எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. கடற்கரை ஓரமா இந்த 2 நாள்ல எந்த பணியும் கிடைக்கப்படல. சோ இன்னும் கூட இதெல்லாம் எனக்கு ஒரு அபத்தமா தான் படுது. முட்டாள், அவ கையெழுத்து தாண்டா இது. அவசரப்படாத, இந்த கேசட்டை போட்டு கேட்கலாம். பாலு டேப் ரெக்கார்டரை எடுத்து கேசட்டின் ஏ பக்கத்தை போட்டு ஆன் செய்தார். சோபனா பேசினார். டாடி, என்னோட இந்த முடிவு உங்களுக்கு அதிர்ச்சியை தரும்னு எனக்கு தெரியும். இந்த தீர்மானத்தை தவிர எனக்கு வேற வழியே இல்லை டாடி. என் மேல எவ்வளோ அன்பு நம்பிக்கையில நீங்க வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நான் மோசம் பண்ணிட்டேன் டாடி. என்னை உண்மையா விரும்புறேன்னு ஒரு அயோக்கியன் சொன்ன வார்த்தைகளை நம்பிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா என்னை அவன் இணங்க வச்சுட்டான் டாடி. அன்னைக்கு ஒரு நாள் அவன் உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னப்ப நம்பி புறப்பட்டது ஏன் தப்பு தான் டாடி. அவனோட ரூமுக்கு அழைச்சிட்டு போய் சும்மா போய் சொன்னேன் டார்லிங்னு சொல்லி என்னை அவனோட ஆசைக்கு இணங்க வச்சுட்டான். நானும் அவன் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னதை நம்பி நான் என்னையே இழந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த செயலோட விளைவை என்னோட உடம்புல உணர்ந்தேன் டாடி. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியலை. அவன்கிட்ட ஓடினேன். சீக்கிரம் எங்கள் அப்பா கிட்ட வந்து கல்யாணத்தை பற்றி பேசுங்கன்னு சொன்னேன். அவன் சிரிக்கிறான் டாடி. என்ன வேணும்னா சுத்தம் பண்ணுறதுக்கு டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போகிறேங்கிறான். அதுக்கு நான் ஒத்துக்கலைனா என்னை கொன்னுடுவேன்னு பயமுறுத்துறான் டாடி. யோசிச்சு பார்த்ததில்ல, நான் செஞ்ச தப்புக்கு நான் சாகிறது தான் தண்டனைன்னு முடிவு பண்ணினேன். நான் உயிரோடு இருந்து இந்த அவமானங்கள் வெளிப்பட்டா என்னால் உங்களுக்கு தான் கஷ்டம். அதனால இந்த அவமான சின்னத்தையும் அழிச்சிட்டு என்னையும் அழிச்சுக்கிறதுக்காக கடலை நோக்கி போறேன் டாடி. என்னை மன்னிச்சிடுங்க டாடி. விக்கி விக்கி அழ ஆரம்பித்தார் தண்டபாணி. முட்டாள் மகளே, இப்படி அநியாயமா முடிவெடுத்துட்டியே சோபனா. வெறுமனே ஓடிக்கொண்டிருந்த டேப்பை நிறுத்திவிட்டு பாலு தண்டபாணியின் தோளில் ஆறுதலாக கையை வைத்தார். தண்டபாணி, உனக்கு எப்படி தைரியம் சொல்றதுனே தெரியல. இன்னும் கூட எனக்கு என்னவோ ஒரு நம்பிக்கை இருக்கு. உன் மக பேசியிருக்கிறபடி கடல்ல விழுந்திருந்தா இந்த 2 நாளுக்குள்ள பாடி கிடைச்சிருக்கணும். ஆனா அந்த பாஸ்டர்ட் கைப்பைய கடற்கரை ஓரமா கிடந்து எடுத்திருக்கானே பாலு. என் மக இன்னும் உயிரோட இருக்கான்னு நம்ப சொல்றியா? சாரி, அப்படி சொல்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் எதுவும் இல்ல. எந்த இடத்துல கைப்பை கிடந்ததுன்னு நமக்கு அவன் எழுதல. இன்னைக்கு காலையில எதுவும் டெட் பாடி கிடைச்சிருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். இத்தனை வருத்தமான விஷயத்திலையும் நடுவுல புந்து அந்த பொறுக்கி பையன் பணம் பண்ணிக்கிட்டது தான் எனக்கு இன்னுமே ஆறல. சட்டென்று நிமிர்ந்தார் தண்டபாணி. பாலு, அவன் முதல்ல அனுப்பின கேஸ்ல சோபனா பேசியிருக்காளே. என்னையும் அந்த விஷயம் உறுத்துச்சு. இப்ப கிளியர் ஆயிடுச்சு. அவன் ரொம்ப புத்திசாலி தண்டபாணி. இந்த கேசட்ல உன் கூட சோபனா பேசியிருக்கிற வாக்கியங்கள்ல இருந்து நடுநடுவே சில வாக்கியங்களை மட்டும் கரெக்டா வேற கேசட்ல பதிவு பண்ணி உண்மையா அர்த்தமுள்ளதா சோபனா பேசின மாதிரியே செஞ்சுக்கிட்டான். அவனா அது அப்புறம் முதல்ல இப்ப சோபனா என்ன ஆனான்னு தெரியணும். எனக்கு என்னவோ மனசுக்குள்ள அவ உயிரோட தான் இருக்கான்னு எதுவோ சொல்லுது. எப்படி பாலு, எப்படி? பார்க்கலாம் இரு என்று போனை நெருங்கி ரிசீவரை எடுத்தார் பாலு. கொஞ்சம் சிரமத்துடன் கண்களை திறந்தாள் சோபனா. நெற்றியிலும் ஒரு முழங்கையிலும் பேண்டேஜ் போடப்பட்டிருந்தது. உடல் முழுக்க வலி தெரிந்தது. கட்டிலிருந்து எழுந்திருக்க முயன்றாள். நான் எப்படி இங்கே? இது என்ன ஏதோ? அரை கதவை திறந்து கொண்டு அந்த இளைஞன் உள்ளே வந்தான். கண் விழிச்சிட்டீங்களா? தேங்க் காட். எழுந்திருக்க வேணாம், அப்படியே இருங்க என்று அருகில் வந்து ஸ்டூலில் அமர்ந்தாள். நீங்க என்றாள். என் பேர் ராஜன். கடல்ல மூச்சுக்கு தவிச்சிட்டு இருந்தவங்களை நான் தான் காப்பாத்தி என் ரூமுக்கு கொண்டு வந்தேன். கடந்த 35 மணி நேரமா உங்களுக்கு நினைவு திரும்பல. தலையிலையும் கையிலையும் பாறையில மோதி காயங்கள் இருந்தது. நான் தான் கட்டு போட்டு விட்டேன். டாக்டர் ஒருத்தர் வந்து ஊசி போட்டாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, யார் நீங்க? எதுக்காக இந்த தற்கொலை முயற்சி? காப்பாத்த வந்தப்ப என்ன சாக விடுங்கன்னு நீங்க கத்துனீங்க. எத்தனை பிரச்சனைனாலும் வாழணுங்க. பிரச்சனைகளுக்கு தற்கொலையை வழியா எடுத்துக்க ஆரம்பிச்சா உலகத்துல மனிதர்களே இருக்க மாட்டாங்க. வாயால் கொஞ்சம் சுவாசித்தாள். இன்னும் கொஞ்சம் பேச விடுங்க என்று தன் தற்கொலைக்கு நியாயம் கற்பித்து கடைசியில் அழுதாள். பின் தன்னை பற்றி தன் தந்தை பற்றி எல்லாம் சொன்னாள்.
ராஜன் எழுந்தான். பக்குவமா உங்க அப்பா கிட்ட நான் சொல்றேன். அவர்கிட்ட உங்களை ஒப்படைக்க வேண்டியது ஏன் கடமை. நீங்க அவரோட போய் தான் ஆகணும். மறுபடியும் தற்கொலை பத்தி நினைக்காதீங்க. போன் நம்பர் என்ன சொன்னீங்க என்று கேட்டுக்கொண்டு கதவை நோக்கி நடந்தான். பழம் சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அறையை விட்டு வெளியே வந்து கதவை ஒரு பூட்டால் பூட்டினான். சாலையில் நடந்தான். பொது தொலைபேசி பூத்தில் நம்பர் சொல்லிவிட்டு உள்ளே போய் சாத்திக் கொண்டு கால் கிடைத்ததும் பேசினான். ஹலோ, மிஸ்டர் தண்டபாணியா பேசுறது? ஆமா. உங்க ஒரே பொண்ணு சோபனா என்கிட்ட பத்திரமா இருக்கா. அவ உங்களுக்கு திரும்ப வேணும்னா நீங்க 1 லட்சம் ரூபாய் தயார் செஞ்சு வைங்க. எங்க எப்படி தரணுங்கிறத அப்புறம் நான் சொல்றேன் என்றான். முற்றும். என்னங்க, இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த கதை நான் சொல்ற விதம் இதெல்லாம் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.